கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் எங்களோடு கூட ஆயிருக்கேன். தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆயிருக்கிற இடத்தில் கண்ணுகளை மூடி நாம் கர்த்தரை துதிக்கலாம், ஜெபிக்கலாம். தேவனே, இந்த நேரத்திலப்பா நீர் எங்களை காலையிலிருந்து இதுவரைக்கும் பாதுகாத்து ஓரோ இடத்திலும் பிரயாணத்திலும் போக்கிலும் வரத்திலும் எல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்ததினாய் ஸ்தோத்திரம். வராமாயிருந்த எல்லா ஆபத்துகள், எல்லா பிரச்சனைகள் இருந்து விடுதலை கொடுத்து நீர் எங்களை வழி நடத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தர், உண்மையான தேவன். கர்த்தரே, எங்களை முற்றிலும் உன்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீக்கப்பா நாங்கள் கூகுள் மீட்டாய் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறேன். தேவனே, இந்த நேரத்திலப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு நீர் பேசும், எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதி. உமது பரிசுத்த ஆவியால் நிரப்பி நீர் வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஓரோ நாளில் ஓரோ நேரத்திலும் நீர் எங்களை வழி நடத்துதவராய், எங்களை பாதுகாக்குதவராய், கைவிடாது நேசிக்குதவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்திருக்கிற ஓரோ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உமது பிரசனத்தால் நிரப்பி நீர் வழி நடத்தும். இந்த மக்கள் ஆசீர்வாதத்தோட, வெற்றியோட, விடுதலோட இந்த தேசத்திலாயிருக்க நீர் கிருபை செய்யும். வசனத்தை ஆழமாய் புரிய, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய வார்த்தைகளில் கவனமாயிருக்க நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தரபிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், அவர் நம்மை வழி நடத்துகிறவராய், அவர் நம்மை கைவிடாத தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 25 அதிகாரம் അതിന്റെ 14 വചനം നാം വാസിக்கலாம். മത്തேயு 25 அதிகாரம் അതിന്റെ 14 வசனம். அன்றையும் பரலோக ராஜ்யம் புறம் தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. நாம் போன நாளுகளில் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் நாம் இப்போ கேட்டு வருகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறார், அன்றையும் பரலோக ராஜ்யம் புறம் தேசத்துக்கு புறப்படுத ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர்களுக்கு அவங்களோட ஆஸ்திகள் எல்லாம் அந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துட்டு அவங்க புறந்தேசத்துக்கு போகுத மாதிரி அதுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறார். இங்கே நமக்கு என்ன புரிகிறார் என்றால், அப்போ இங்கே பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறார்? ஒரு மனுஷன் தன்னை ஃபுல்லா இருக்கிற எல்லா ஆஸ்தியும் இந்த அவங்களோட ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்துட்டு இந்த ஆஸ்திகளை நீங்க வைத்திடுங்க, நான் திருப்பி வரும்போது நீங்க இதை எங்களுக்கு கொடுத்துடுங்கன்னு சொல்லி இந்த ஆஸ்திகளை எல்லாம் அந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துட்டு புறம் தேசத்துக்கு புறப்பட்டு கடந்து செல்ல ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். 15 வசனம் வாசிக்கும் போது, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாய் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். இங்கே இயேசு இந்த உவமையை எப்படி சொல்லுகிறார்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாளந்தை கொடுத்தது இல்லை. அல்லேலூயா. சில பாஸ்டர்மார் இன்னைக்கு நினைக்கிறார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தாளந்து இருக்கிறார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிருபை இருக்கிறார். அப்படி இல்லை. அல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த மனுஷன் தாளந்தை பிரித்து கொடுக்கும்போது, தாளந்துன்னா என்ன? அந்த நாட்களில் பணத்தை கைமாற்றம் செய்யப்படும் போது முன்னாடி இருந்த ஆதிம நூற்றாண்டுகளில் என்ன செய்யும் என்றால், அதுக்கு தாளந்து என்று சொல்லி பெரிய அமௌண்ட்டுகள் எல்லாம் தாளந்துன்னு சொல்லிதான் அவங்கள சொல்லப்பட்டிருந்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு
ரூபீஸ் என்னெல்லாம் சொல்லுது மாதிரி, 1 ரூபா 2 ரூபா சொல்லுத மாதிரி அன்னைக்கு பயன்படுத்தின வார்த்தை தான் தாளந்து. அப்போ இந்த மனுஷன் தாளந்து அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒருவனுக்கு 5 தாளந்து கொடுக்கிறார், ஒருவனுக்கு 2 தாளந்து கொடுக்கிறார், ஒருவனுக்கு 1 தாளந்தை கொடுக்கிறார். அப்போ ஒரு பெரிய அமௌண்ட், பெரிய பணம் தான் இந்த இடத்தில் அவங்க கைமாற்றம் செய்கிறார். அப்போ இந்த மனுஷன் வெளி ஊருக்கு போகிறார், புறம் தேசத்துக்கு போகிறார். புறம் தேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது இந்த மனுஷன் என்ன செய்கிறார்? சரி, என்னுடைய எல்லா பணத்தையும் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் என்று நினைச்சு ஒவ்வொருத்தருடைய திறமைக்கு ஒத்ததாக கொடுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறார் என்று தெரியதில்லை. இந்த நாடுகளில் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்து, ஒருவனிடத்தில் 2 தாளந்து, ஒருவனிடத்தில் 1 தாளந்து கொடுக்கிறார். இங்கே 16வது வாக்கியம் வாசிக்கும் போது 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி வேற 5 தாளந்தை சம்பாதித்தான். இப்போ 5 தாளந்து கொடுத்தவன் அந்த 5 தாளந்தையும் அழித்து விட்டது இல்லை, இல்ல அதை கெடுத்து விட்டது இல்லை, இது சும்மாவே வச்சிட்டு இருந்தது இல்லை. அவர் வரும்போது இந்த 5 தாளந்து மட்டும் எடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சது இல்லை. இந்த 5 தாளந்து கிடைத்தவன் அவன் அதை வியாபாரம் செய்கிறான். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் பெரிய வியாபாரிகளா இருக்கிறார். நீங்க எல்லாம் டெய்லி வியாபாரத்துக்கு போகிற மக்கள், வேலைக்கு போகிற மக்கள். உங்களுக்கு தெரியும் நம்ம கையில் இருக்குது 1000 ரூபாயை எப்படி 2000 மாற்ற முடியும் என்று உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி தர வேண்டிய தேவையில்லை. இந்த இடத்தில் இந்த 5 தாளந்தை கிடைத்தவன் அவன் வியாபாரம் செய்கிறார். சும்மா இருந்தது இல்லை, அவன் வியாபாரம் செய்கிறான். இந்த 5 தாளந்தை அவன் 5 கூட பெருக செய்ததே நமக்கு இங்கே பார்க்க முடியும். அங்கே வசனம் சொல்லுகிறார் 5 தாளந்தை சம்பாதித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப இங்கே 17வது வசனத்தில் அப்படியே 2 தாளந்து, அப்போ ஒரு ஆளு 2 தாளந்து வாங்கி இருக்கிறார். இந்த 2 தாளந்தை வாங்கினவனும் வேற 2 தாளந்து சம்பாதித்தார். அப்போ இங்கே இவங்கள 2 பேரும் என்ன செய்கிறார்? 5 கிடைச்சவன் 5 கூட சம்பாதிக்கிறான். அப்போ இது அவங்களுடைய சொந்தம் பணம் அல்ல, அவங்களுடைய எஜமானன் கொடுத்திருக்கிற பணம். எஜமானன் பக்கத்தில் இல்லை. அப்போ அவங்க என்ன செய்கிறார்? அவங்க 5 தாளந்தை வைத்து 5 கூட அவங்க அதை சம்பாதிக்கிறதை பார்க்கிறார். அப்போ இங்க 2 தாளந்து இருக்கிறவனும் வேற ஒரு 2 தாளந்து கூட அவங்களும் சம்பாதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே 1 தாளந்து கிடைக்கிறவன், 1 தாளந்தை கிடைத்தவனுக்குள்ள ரொம்ப மன கஷ்டம். அவனுக்கு 5 கொடுத்திருக்கிறான், இவனுக்கு 2 கொடுத்திருக்கிறான், எனக்கு மட்டும் ஏன் 1? ஹல்லேலூயா. இப்ப நமக்கு தெரியும், ஒரு 2 பிள்ளை உள்ள வீட்டுல எல்லாம் இப்படிதான் பிரச்சனை நடக்கும். அவனுக்கு பெருசா கொடுத்தாச்சு, எனக்கு கொஞ்சம் கொடுத்தாச்சு, ஏன் அப்படி கொடுத்த என்று கேள்வி எழுப்பு. இதே மாதிரி இந்த ஊழியக்காரர்களுடைய இடைக்கும், ஏன் அவனுக்கு 5 கொடுத்த, ஏன் இவனுக்கு 2 கொடுத்த, எனக்கு மட்டும் ஏன் 1 கொடுத்து என்று சொல்லி அவன் மன கஷ்டப்படுகிறான். 18வது வசனம் வாசிக்கும் போது 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்து தோண்டி தன் எஜமானனுடைய பணத்தை, அவனுடைய பணம் அல்ல, எஜமானனுடைய பணத்தை புதைத்து வைத்தார். அப்போ இந்த 1 தாளந்து கிடைக்கிறவன் என்ன செய்கிறார்? அவன் மன கஷ்டப்பட்டு அவன் போய் மண்ணு அங்க மண்ணு தோண்டி அந்த மண்ணுக்குள்ள இந்த பணத்தை புதைத்து வைக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப இங்க நாமும் இந்த நாளுகளில் சில பேரை பார்க்கும்போது, ஐயோ அவங்களுக்கு நல்ல வல்லமை இருக்குது, எனக்கு மட்டும் கம்மியா இருக்குது, அவங்கள நல்லா ஜெபிக்குது, எனக்கு மட்டும் கம்மியா இருக்குது, ஏன் நாங்க என்ன செய்ய முடியும்? நமக்கு ஒரு பயம்.
நம்மால ஊழியம் செய்ய முடியுமா, நம்மால முன்னாடி போக முடியுமா, நம்மால கர்த்தரோட வார்த்தை பேச முடியுமா, இப்படி ஒரு பயம். நம்ம மண்ணு தோண்டி புதைத்து வைக்க கூடாது. நமக்கு கிடைத்த வல்லமையே, நமக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை, நமக்கு கிடைத்த தாளந்துகளே பெருக செய்த பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படணும். அல்லேலூயா. இந்த நாளுகளில் நமக்கு எப்போதும் இந்த உலகத்துக்கு ஓடலாம், சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம், இப்படி உள்ள நினைவு மட்டுமல்லாது கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், தேவனுக்காக முன்னாடி பயன்படணும், எனக்கு கிடைத்த உயிர் கர்த்தருக்காக நான் பயன்படுத்தணும், தேவனுக்காக முன்னாடி நிக்கணும் എന്നുള്ള ஒரு வாஞ்சை நம் வாழ்க்கையில் உருவாகணும். நமக்கு பாடுறதுக்கான ஞானத்தை கொடுத்தா நம்ம கர்த்தருக்காக பாடணும். நமக்கு வாசிக்கிறதுக்கான ஞானத்தை கொடுத்தா நாம் கர்த்தருக்காக வாசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படணும். நாம் நடந்து போய் சுவிசேஷத்தை சொல்ல விரும்புவதுனால் நடந்து போய் சுவிசேஷத்தை சொல்லணும். இல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு வண்டி ஓட்டிட்டு தான் போகுத மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கு கொடுத்தா நீ வண்டி ஓட்டிட்டு போய் அந்த ஊழியத்தில் ஊழியக்கார உதவி செய்தவங்களாய் மாற்றப்படணும். ஏதோ ஒரு தாளந்து நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது என்றால் அந்த தாளந்தை நாம் பயன்படுத்துத பிள்ளைகளாய், அதை பெருக செய்த பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இங்கே 20வது வசனத்தில் அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேற 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே 5 தாளந்து என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேற 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றார். இப்போ அவங்களுடைய எஜமானன் வரும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு 5 தாளந்து தான் கொடுத்திருக்கிறார், ഞാൻ ഇപ്പോ 5 കൂടെ പെരുക ചെയ്ത് സമ്പാദിத்து இப்போ 10 தாளந்தாய் பெருக செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். 21வது வசனத்தில் அவருடைய எஜமானன் அவனை நோக்கி நல்லது. இப்போ அந்த எஜமானன் என்ன சொல்லுகிறார்? நல்லது, நீ செய்தது நல்லா இருக்குது, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தார், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தால், கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருக்கிறால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் கர்த்தர் வைப்பேன். எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார்? ஆண்டவரே எனக்கு கொடுத்த இப்போ கொடுத்திருக்கிற ஊழியத்தில் நான் உண்மையாய் நிற்பேன், இப்போ கொடுத்திருக்கிற ஊழியத்தில் நான் உத்தமமாய் இருப்பேன். உண்மையும் உத்தமமும் இருக்குதா கர்த்தருடைய பிள்ளையே? உன்னை அதிகாரியாய் ஒரு நாள் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் அதிகாரியாய் மாற்றுவார். அநேகருக்கு முன்பாக நல்ல தாளந்துள்ள மக்களாய் உங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் நமக்கு எப்போது கஷ்டம், பலவீனம், கண்ணீர், பிரச்சனை, அது இது என்று சொல்லிட்டு இருக்கிறதுதான் மனுஷன் எப்போதும் அப்படிதான். இப்போ 10,000 இருக்கும் போதும் கஷ்டம்தான், 10 லட்சம் வரும்போதும் கஷ்டம்தான், 50,000 ரூபாய் வந்தாலும் கஷ்டம்தான். இப்படி நம்ம கஷ்டத்தில் எப்போதும் கஷ்டம் பலவீனம் கஷ்டம் பலவீனம்னு சொல்லுறதுக்கு பதிலா கர்த்தருடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படுறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சந்தோஷம் என்ன என்று நாம் புரிய வேண்டும். ஹல்லேலூயா. இங்க நமக்கு சொல்லப்படுது 5 தாளந்து கிடைத்தவன் சம்பாதிக்கிறார். இன்னைக்கு என்ன கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளை, நீங்களும் சம்பாதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும். நீங்களும் கிறிஸ்துவுக்கு முன்பாகியும் உங்களோட வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஊழியத்திலும் சம்பாதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும். அல்லேலூயா. எப்படின்னு தெரியுமா? ஆவிக்குரிய நிலையில் நாம் பார்க்கும்போது நமக்கு அநேக ஆத்துமாக்களை நேடுத பிள்ளையாய் நாம் மாற்றப்படும். ஒரு ஆத்துமா வரும்போது ஆண்டவரே இனியும் நமக்கு அநேக ஆத்துமாக்களை கொடுங்க, அநேக மக்களை கொடுங்க, அநேகர் கிறிஸ்துவிലേക്ക് வரப்படட்டும். ഞാൻ பார்க்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லும், நீங்க கர்த்தரோட ஊழியத்தில் வரணும். நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்கிறேன், கர்த்தரே என்னை அழைத்திருக்கிறார், நான் போகிறார் என்று சொல்லுதவன் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது?
எத்தனை பேருக்கு புரிகிறார்? கர்த்தருடைய சந்தோஷத்தில் நீங்க பிரவேசிக்கணும். கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காராய் நீங்கள் மாற்றப்படணும். இன்னைக்கு என்ன கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, 5 தாலந்து தான் உங்களுடைய கையில் இருக்கும் போது 5 கூட நேடுத பிள்ளைகளாய் நீங்க மாற்றப்படும். இங்க 2 தாலந்து கிடைத்தவனும் சொல்லுகிறார், 2 தாலந்து வாங்கினவனும் வந்து, ஆண்டவரே 2 தாலந்து என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தீரே, நீ 2 தான் என்னிடத்தில் கொடுத்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேற 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். இங்கே அந்த 2 தாலந்து கிடைத்தவனும் அந்த எஜமானனுக்கு முன்னாடி வந்து, ஆண்டவரே நீ 2 தான் கொடுத்திருக்கிறார், நாங்க இப்போ 2 கூட நேடி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இங்கே அந்த எஜமானன் அந்த 2 தாலந்து கொண்டு வந்தவனை பார்த்துட்டு சொல்லுகிறார், அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், எஜமானனின் சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று அவனுக்கிட்ட சொல்லப்படுகிறார். ஹல்லேலூயா. இங்க 24வது வாக்கியத்தில் நான் வாசிக்கும் போது, 1 தாலந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவரே நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் கடினம் உள்ள ஹிருதயம் உள்ளவன் என்றும் நான் அறியேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு இங்கதான் நாம் தியானிக்கணும், இந்த விஷயத்தை நாம் புரியணும். எனக்கு மட்டும் ஏன் 1 தாலந்து கிடைத்திருக்கிறான், எனக்கு மட்டும் ஏன் 1 தாலந்து கொடுத்திருக்கிறான் என்று நம்ம சாதாரணமா பேசலாம். பட் இந்த 1 தாலந்து கிடைத்தவன் கொஞ்சம் கூட அதிகமாய் எஜமானனுக்கு முன்பாக வந்து, நீ கடின ஹிருதயம் உள்ளவனாயிருக்கிறான், எனக்கு மட்டும் 1 கொடுத்தவனாயிருக்கிறான், இங்கே நீ விதைக்காதவனாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். என்னை பார்த்து சிலர் சொல்லும், ஐயோ இவங்களும் ஐயோ ஜபிக்குது ஜபிக்குது ஜபிக்குது, அத்தனை நேரமான முன்னாடி போகிறார், அப்படி போகிறா இப்படி போகிற, ஏன் இப்படி ஏன் அப்படி என்னெல்லாம் நிறைய பேர் கேட்கும் போதும், ஞான கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், நம்ம அவருக்காக நிக்க வேண்டும் சொல்லி நம்ம ஓடுகிறார். இங்கே சில பேர் கேள்வி என்ன எழுப்புகிறார், நீ விதைக்காதவன் என்று சொல்லியா, 1 பயரும் நீ நடுதில்லை, நீ அங்க போய் எந்த வேலையும் செய்தில்லை, நீ வேலை செய்யாம உண்ட பணத்தை எந்த கையில கொடுத்துட்டு அதை பெருக செய் பெருக செய் பெருக செய்யன்னு சொல்லி, நான் எங்க இருந்து பெருக செய்? இவன் கேள்வி கேட்க நம்ம பாஷையில் சொல்லியா, இப்படிதான் அவன் கேள்வி கேட்கிறான். நீ வந்து எனக்கு 1 தாலந்து கொடுத்து, அது உண்ட பணம், எந்த பணம் அல்ல, நீ 1 தாலந்து எனக்கு கொடுத்து அது உண்ட பணம், அது பெருக செய்ய எனக்கிட்ட ஏன் சொல்லுகிறான்? இப்படி சாதாரணமா கேட்கிறான். அங்க அவன் கேள்வி எழுப்புகிறான். நம்ம இப்போ நிறைய கேள்வியோட தான் இருக்கிறோம். ஓ ஆண்டவர் எனக்கு கேட்க மாட்டியா, கர்த்தர் எனக்கு தர மாட்டியா, கர்த்தர் எனக்கு கொடுக்க முடியாத, ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி செய்கிறார் என்னெல்லாம் நிறைய கேள்வி அந்த பக்கம் கேட்கிறான். எத்தனை பேருக்கு புரிகிறார்? அப்போ நம்ம உண்மையோட நிற்கும் போது, உத்தமத்தோடு நிற்கும் போது நம்ம தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இங்கே என்ன சொல்லுகிறார்? விதைக்காதவனாய் நீ இருக்கிறார், நீ விதைக்காத அறுத்து அறுப்புண்டு சம்பாதித்து அதை நீ முன்னாடி கொண்டு போலான்னு நினைக்கிறார். நீ எதுவும் வேலை செய்யாத சேர்த்து வைக்கலாம்னு நீ நினைக்கிறார். நீ கடினமான மனுஷனாயிருக்கிறார், கடினமுள்ள மனுஷன் என்று சொல்லி இந்த 1 தாலந்து கிடைத்தவன் சொல்லுகிறான். இன்னைக்கு நம்மவும் சில நேரத்துல, ஆண்டவரே எனக்கு பாட தெரியாது, எனக்கு ஜபிக்க தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, நீ என்ன மட்டும் இப்படி உருவாக்கி வைத்திருக்கிறான்னு சில பேர் கேட்கும். இந்த கேள்விக்கு முன்னாடி உனக்கு என்ன மாதிரி தாலந்து, எப்படிப்பட்ட தாலந்து உனக்கு தேவன் கொடுத்து? சில நேரத்தில் ஜபிக்கிறதுக்காக உனக்கு தாலந்து, சில நேரத்தில் உனக்கு நடந்து போய் கர்த்தர் வார்த்தை சொல்லுறதுக்காக, சில நேரத்தில் உனக்கு வண்டி ஓட்டி போய் கர்த்தர் வார்த்தை சொல்லுறதுக்காக ஏதோ ஒரு தாலந்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது உண்மையோடு உத்தமத்தோடு இருந்து முன்னாடி போய் இனியும் அதில் ஒரு சம்பாதிக்கிறது பெருக்கத்தை கொடுக்கிறவனாய் நீ மாற்றப்படும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேச. இல்லாத என்னால முடியாது, நான் போய் மண்ணை தோண்டி அதுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு
கர்த்தர் வரும்போது எடுத்து அப்படியே கொடுக்கலாம் என்று நினைச்சா வளர்ச்சி வராது. அல்லேலூயா. வளர்ச்சி வராது. நம்ம புதைச்சு வச்சா வளர்ச்சி வராது. இங்கே அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். எஜமானன் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைச்சு வைத்திருக்க, நான் உன்னை பயப்பட்டு தான் நிலத்தில் தாளந்தை புதைச்சு வச்சிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் என்ன கேட்கிறார்? அவனுடைய எஜமானன் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனை இப்படிதான் கூப்பிடுகிறார். சோம்பனுமான ஊழியக்காரன். அல்லேலூயா. பொல்லாதவனுமான ஊழியக்காரன், பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. சோம்பேறின்னு சொல்லு, நம்ம சொல்லு சோம்பேறி. சோம்பேறியா தூங்கிட்டு இருக்கும், எப்பவுமே தூங்கிட்டு இருக்கு, எப்பவுமே தூங்கிட்டு இருக்கும். உனக்கு கிடைத்ததை பெருக செய்ய உனக்கு முடியாது இருக்குதவன் என்று தான் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப நமக்கு எப்பவுமே நம்ம தாளந்துகளை பெருக செய்தவனாயிருக்கணும், நம்ம சம்பாதிக்கிறவனாயிருக்கணும், சோம்பேறியா இருக்க கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ இங்க சீக்கிரத்தில் சொல்ல டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் பிரதர் எல்லாம் டைமில் பார்க்கறது நினைக்குது, கிளாக்கில் பார்த்துட்டு இருக்கிறது நினைக்குது, டைம் ஆகி வருது, சீக்கிரத்தில் நிப்பாட்டும். இங்க நமக்கு சொல்லப்படுகிறார், நீ பொல்லாதவனும் சோம்பனுமாய ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்குதவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்குதவன் என்றும் அறிந்தீரே. நீ என் பணத்தை ஏன் புதைத்து வைத்தார் என்று அடுத்த கேள்வி கேட்கிறார். 27வது வசனத்தில் கேட்கிறார், நீ என்னோட பணத்தை ஏன் புதைத்து வைத்திருக்கிறார்? அதை எடுத்து ஏதாவது காசு வாங்கி வைக்கிற ஆளுகிட்ட கொடுத்தனா கூட அவனிடத்தில் நான் வந்து வட்டியும் சேர்த்து வாங்குவார். அந்த புதைச்சு வச்சப்போ வட்டி கிடைக்காது, இல்ல புதைச்சு வச்சப்போ அது பெருக செய்ய முடியாது. அப்ப இவர் சொல்லுகிறார், காசுக்கார வசத்தில் நீ பணத்தை கொண்டு போய் கொடுத்தா நான் வந்து என்னிடத்தில் அது வட்டியோட வாங்கி நான் அதை எடுக்குமாயிருந்தேன் இல்லையா என்று கேள்வி கேட்கிறான். அல்லேலூயா. வட்டியாவது கிடைக்குவாரு, நீ கொண்டு போய் புதைச்சு போட்டீரே என்று ஒரு கேள்வி அங்க எழுப்புகிறான். கர்த்தர் பிள்ளைகளை, சில நேரத்தில் நம்ம மன கஷ்டத்தோட புதைச்சு போடுதவங்களாய் மாற்றப்படுகிறோம். நமக்கு கிடைத்த வல்லமையை புதைச்சு போடுகிறான், நமக்கு கிடைத்த அபிஷேகத்தை புதைத்து போடுகிறான், நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை புதைத்து போடுகிறான். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஐயோ இந்த 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 வேலையே செய்ய வேண்டாம், கர்த்தருக்கு பின்னாலே போக வேண்டாம், கஷ்டமா இருக்கும், பிரச்சனையா இருக்கும், எதுக்கு போனோம் என்று சொல்லி நம்ம புதைத்து போடுகிறார். இதனாலே நமக்கு வளர்ச்சி இல்லாத போகிறான். அல்லேலூயா. அப்போ 5 கிடைச்சவன் வளர்ந்தாச்சு, 2 கிடைச்சவன் வளர்ந்தாச்சு, 1 கிடைச்சவன் வந்தும் அவன் புதைத்து வைக்கிறான். இந்த புதைத்து வைத்ததுனால எஜமானனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அவனுடைய எஜமானனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஒண்ணுதான் இருக்கிறான், அந்த ஒண்ணுதான் இப்போ இருக்கிறான். இவன் அதுக்கு பதிலா நிறைய வார்த்தைகள் பேசும். நம்ம மக்கள் நிறைய வார்த்தைகள் பேசும். சில நேரத்துல எனக்கு மனகஷ்டம், பயங்கர மனகஷ்டம் வரும். எப்படின்னா, மக்கள் ஊழியத்துக்காக கடந்து செல்லும் போது அநேக வார்த்தைகளை எடுத்து பேசும். ஐயோ அப்படி இப்படி, நீங்க விதைக்காதவன், நீங்க அப்படி செய்யாதவன், நீங்க இப்படி செய்யாத, இப்படி நிறைய வார்த்தைகள் பேசும்போது நமக்கு என்ன வரும்? ரொம்ப மன கஷ்டங்கள் வரும். എന്നാலும் கர்த்தருக்காக நாம் உண்மையோடு உத்தமத்தோடு நிற்கும் போது ஆண்டவர் நம்மை அதிகாரியாய் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை புரிந்து நாம் முன்னாடி கடந்து செல்கிற கர்த்தர் பிள்ளைகளை இங்கு நம்ம பார்க்கும்போது, இங்கு அவர் 28வது வசனத்தில் அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுத்தார். இப்போ அந்த மனுஷன் 1 தாளந்து இருந்தவன் என்ன சொல்லுகிறார்? நான் புதைச்சு வச்சிருக்கிறான். உன்னை பயப்பட்டு புதைச்சு வச்சு. சில பேருக்கு பயந்தான் வரும். ஐயோ ஆண்டவர்கிட்ட எப்படி போகும், நான் பரிசுத்தவான் அல்லையே, நான் பாவியா இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்தை வெறுக்கிறவன் பாவியை நேசிக்கிறவனாயிருக்கிறான். கர்த்தர் பாவியை நேசிக்கிறவன். உன்னை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறார், உன்னை கர்த்தர் அனுப்புகிறார், தேவ வேலைக்காக அனுப்புகிறார், கர்த்தர் ஊழியங்களுக்காக உன்னை அனுப்புகிறார். அப்போ நாம் கர்த்தருக்காக பயப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ 1 இருந்தவனுக்கிட்ட இருந்து அதை எடுத்து 10 இருக்குதவனுக்கு கொடுத்தாச்சு. நீ கொண்டு போய் சம்பாதி. இப்ப நம்ம உண்மையா இருந்ததுன்னா நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து வேற எவனுக்காக கொடுக்கும்.
அல்லேலூயா. நம்ம கர்த்தரோடு கூட அபிஷேகத்தோட வல்லமையோட இருந்ததுன்னா நம்ம அபிஷேகத்தை வேற யாருக்காலும் எடுத்து கொடுக்கும். நீ கொண்டு போய் சம்பாதி, நீ கொண்டு போய் ஆசீர்வதிக்கப்படி என்று சொல்லும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நமக்கு புரிய வேண்டிய கடைசியா நம்ம வாசிக்கும் போது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இங்கே கர்த்தர் சொல்ற வாசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவார். அவன் பரிபூர்ணமும் அடைவார். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். இப்ப இல்லாத இருக்குது இல்லையா, நமக்கு இல்லையே நமக்கு இல்லையே நமக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்னுடைய இடத்தில் இருக்கிறதை கூட எடுத்து அப்படியே வேற எங்கேயாவது கொடுத்து விடும். நாம் கர்த்தருடைய இடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளட்டும், கர்த்தருடைய இடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளட்டும், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க, உம்முடைய பிள்ளையாய் வாழ கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஓரோ நாளும் உமக்கு கிடைத்த தாளந்துகளை பெருக செய்யட்டும். நம்ம இல்லாதவனாய் இருக்குதுன்னா உனக்கு இருக்குத எல்லாவற்றையும் எடுத்து இருக்குதவனுக்கு திருப்பி கொடுக்கும். இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சாச்சா? அப்போ பணம் இல்லையே பணம் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்குதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு பெருக செய்யுங்க. பெருக செய்யும் போது நமக்கு இனியும் வளர்ச்சி உருவாகும். சோம்பேறியா இருந்தா வளர்ச்சி வராது. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய நிலையிலும் அப்படிதான். நாம் சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஜபிக்கணும், கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும், ஓடணும், கர்த்தருக்காக ஓடணும், பரிபூர்ணம் அடையணும். கொஞ்சம் அபிஷேகம் அல்ல, பரிபூர்ணம் அடையணும், பரிபூர்ணம் அடையணும். முழுசாக எப்போதும் இருக்குது அபிஷேகம். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்படும், கர்த்தர் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கப்படணும். நாம் புதைத்து போடுதவனாய் மாற்றப்படக்கூடாது. இங்க 30வது வசனத்தில் வாசிக்கும் போது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே ஆகிய இவனே புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அந்த ஒரு தாளத்தை புதைத்து போட்டு இல்லையா, அந்த ஊழியக்காரனை பார்த்துட்டு சொல்லுகிறார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே. நம்ம பிரயோஜனமற்றவனாய் மாற்றக்கூடாது. யாருக்காலும் 10 பேருக்கு பிரயோஜனம் வரணும். இல்லைன்னா வழி கிடக்குற ஏதாவது ஒரு நாய்க்காவது பிரயோஜனம் வரணும். அல்லேலூயா. இவ்வளவு நாளா உயிரோடு இருக்கிறான், இவ்வளவு நாளா கர்த்தர் நல்லபடி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. நம்ம 10 பேருக்கு பிரயோஜனம் உள்ளவராய் மாற்றப்படணும். இங்க அந்த எஜமானன் சொல்லுகிறார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே, இவனை புறம்பான இருளிலே தள்ளிவிடும். இவன் இனி வெளிச்சத்தை பார்க்க கூடாது, இனி இவன் வெட்டத்துக்குள்ள வரக்கூடாது, இனி இவன் வெளிச்சத்துக்குள்ளே வரக்கூடாது. இவனை அங்கே தள்ளி விடுங்கள் என்று சொல்லப்படுகிறான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றால், பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? நமக்கு கிடைத்த தாளந்துகளை பெருக செய்யணும். எஜமானன் வரும்போது, இயேசு வரும்போது, நாம் நல்ல தாளந்தோட சம்பாதித்த தாளந்தோட அநேகர் ஞான போய் சொல்லி அநேகர் வந்திருக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்ல முடியுது. அந்த சந்தோஷத்துக்குள்ள நமக்கு பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்யணும். நாம் எப்படியோ காலையில் எழும்பி சாப்பிட்டு தூங்கி, காலையில் எழும்பி சம்பாதிச்சு தூங்கி, காலையில் எழும்பி அப்படியே போத மாதிரி அல்ல. எழும்புது தூங்குது, எழும்புது தூங்குது, போது வருது, அப்படி அல்ல. நாம் கர்த்தருக்காக சம்பாதிக்கிறவங்களாய் மாற்றப்படும். அநேக ஆத்துமாக்களை நேடுத பிள்ளைகளாய் மாற்றப்படணும். உங்களோட வாய்களை துறக்கணும். கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் உனக்காக விடுதலை தருவார். அவர் உன்னை விடுவிப்பார். அவர் உன்னுடைய பாவங்களை மாற்றுவார், உன்னுடைய சாபங்களை மாற்றுவார், உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தருவார். இப்படி நாம் ஒரு சாட்சியாய் மாற்றப்படும். அப்படி ஒரு சாட்சியாய் மாற்றப்பட, தேவனுடைய ராஜ்யத்துடைய சந்தோஷத்துக்குள் நாமும் பிரவேசிக்கப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, உம்முடைய பிரசனத்தால் நீ நிரப்புதகவைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய மேலும் கர்த்தருடைய வல்லமையை ஊற்றப்படுதகவைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தாளந்துகளை அப்படியே குழித்து போடுதவங்களாய் அல்ல ஆண்டவரே, நாங்கள் அதை எடுத்து இனியும் பெருக செய்தவங்களாய் மாற்ற நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை நேட
கிறிஸ்துவினாய் அநேகரை ஆயத்தப்படுத்து. நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் என்னன்னு புரிந்து கர்த்தருடைய ஊழியங்களுக்காக முன்னாடி வர தேவனே நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஊழியங்களை தாங்க, ஆண்டவர் ஊழியங்களுக்காக முன்னாடி வர கர்த்தரே, அநேக மக்கள் அழிந்து போகிற மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்போ இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசத்தை கொண்டு நிரப்புதகவைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே அப்பா குடும்பங்களில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். எல்லா பலவீனதைகள் மாற்றட்டும். ஒரு தாளந்து கிடைத்தவனை போல நம்ம ஏதோ பொறாமையாய் பேசப்படாமல், ஏதோ குறைகள் பேசப்படாமல், ஆண்டவரே நீ கொடுத்ததே, நீ கொடுத்த தாளந்து இனி பெருக செய்தவங்களாய் மாற்றுங்க என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை பெருக செய்தவங்களாய் மாற்றப்படுவார். உங்களை குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை கொண்டு நிரப்புவார். தெய்வீக பிரசனத்தால் தேவன் நம்மை நிரப்புவார். ஆண்டவரே, இன்னைக்கப்பா யாரெல்லாம் வர முடியாது இருக்குதோ அந்த மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். வருத நாடுகளில் கடந்து வர நீர் கிருபை செய்யும். வியாதிகள், பலவீனதைகள், சாத்தாண்ட கிரியைகளால் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரப்படும். நீர் அவங்களை தொட்டு குணமாக்குதவைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நல்லொரு வசனத்தை நீர் கொடுத்தீரே. நாளைக்கு யாரெல்லாம் வியாபாரத்துக்கு கடந்து செல்லுதோ, வேலைகளுக்காக கடந்து செல்லுதோ, அந்த மக்களுக்கு நல்ல பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் உண்டாக்கப்படட்டும். சரீர பலவீனதைகளை நீர் மாற்று, ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின்